சேகர் பாபு என்ன சொல்லியிருக்கார், இன்னைக்கு வேண்டாம், நவம்பர் 27 வேண்டாம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள், அந்த செய்தி பரவலா எல்லா ஊடகங்களும் வரணும், நீங்க தாவேக்கால சேர்ந்துட்டீங்களா அந்த செய்தி முதன்மைப்படுத்தப்படும், இது கொஞ்சம் அடங்கிடும், டவுன் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு நாள் தள்ளி போங்க, வெள்ளிக்கிழமை நல்ல நாள். செங்கோட்டையன் கூட அந்த யோசனை சொல்லியிருக்கலாம். ஓகே, அந்த பக்கம் போனால் அது பரபரப்பாயிடும், அந்த தகவல் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம இன்றைக்கே சேர்ந்துறது தான் நல்லது, நம்ம செய்தி தான் ஹைலைட் ஆகும், செங்கோட்டையனுக்கு ஒரு ப்ரொமோஷனில் இருக்கும் அப்படின்ற யோசனை சொல்லிப்பா நல்ல ஐடியா வச்சேன்னு இப்போ தான் தொடங்குகிறாரு, சரியான திசையை நோக்கி தாவேகா திரும்புகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அரசியல் அணுகுமுறைகள் அவருக்கு கை கொடுக்கும்னு தான் நான் பார்க்குறேன். திமுக தாவேகாவை முறியடிப்பதற்கு, அதனோட வளர்ச்சியை தடுப்பதற்கு அல்லது நசுக்குவதற்கு, எப்படி ஒன்று வச்சுக்கலாம், முடக்குவதற்கு, கட்சியை முடக்குவதற்கு எந்த அளவுக்கு திமுக செயல்படுகிறதோ அதுதான் தாவேகாவினோட பலம். இதே ஸ்ட்ராட்டஜி தான் 1972 எம்ஜிஆரை எந்த அளவுக்கு அவங்க தீவிரமாக எதிர்த்துக்கொண்டே இருந்தார்களோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வளர்ந்து கொண்டே இருக்கும். தாவேகாவோட வளர்ச்சியினால நிச்சயமாக திமுக பதற்றம் அடைந்திருக்கிறது. சிறந்த அரசியல்வாதிகள் அங்கே சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு வம்பு அப்படின்னு நினைப்பாங்க. இப்பயும் அது நடந்துருச்சு. இப்போது அவர்கள் தாவேகாவுக்கு எதிரான கணையை கூர்மைப்படுத்துவார்கள் திமுக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு பாக்கி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். இப்போ செங்கோட்டையன் இன்னைக்கு ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது பர்டிகுலரா காரணம் இருக்கா? ஏன்னா பேச்சு திங்கக்கிழமையிலேருந்து ஓடிட்டு இருக்கு. எம்எல்ஏ பதவியை நேற்று ராஜினாமா பண்ணதா இருக்கட்டும், ஈவினிங் விஜய் கூட மீட்டிங் போனதா இருக்கட்டும், ஏதாவது இன்னைக்கு அந்த மாதிரியான ஏதாவது காரணம் இருக்கா சார்? அவர் எந்த கட்சியில் சேரணும்னு முடிவை அவர் எடுத்த மாதிரி தெரியல. முதல்ல கொஞ்ச நாளாக மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம், எல்லோரும் ஒருங்கிணைக்க பார்க்கலாம், ஏதாவது மாற்று இது பண்ணலாம், இல்லை ஆல்டர்னேட் 4 அமைக்கலான்னு பார்த்தாரு. அதுக்கு பாஜகவோடு அவர் தொடர்பில் தான் இருந்துகிட்ருக்காரு. அதனால் இப்போ பாஜக அட்வைஸ் படி எல்லோரும் ஒரு ஃபோல்டு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காரு. ஆனால் நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமியோட அணுகுமுறையை அவருக்கு திருப்தி தரவில்லை. அவரோட ஆதரவாளர்களாக கட்சியிலேருந்து நீக்கிட்டார். அவரோட ஆதரவாளர்கள் பல பேரை நீக்கிட்டாங்க. அந்த கடுப்பில் தான் அவர் கொஞ்சம் காலத்தாவது கொஞ்சம் பொறுத்திருப்பார். உடனே இந்த மாதிரி தன்னுடைய ஆதரவாளர் அத்தனை பேருமே நீக்கிட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு எல்லா விதமான அதிமுக தலைமை பொதுச் செயலாளர் நெருக்கடி கொடுக்குறான்றதுக்காக வேறு வழி இல்லை, ஏதாவது நம்ம சர்வேவில் ஒரு போட் வேணும் செயல் பண்ணுறதுக்கு. அதனால் நேராக தாவேக்கார சேர்ந்தார். வேறு எதுவும் அவருக்கு இல்லை. இன்னைக்கு அப்படின்னு கேட்டது இந்த டைமு, இந்த நாள், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கேட்குறேன். ஏன்னா அது பின்னாடி ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, அதாவது தாவேக்கால உடனடியாக இன்றைக்கி சேரணும்னு முதல்ல முடிவெடுத்தாரான்னு தெரியல. ஆனால் தாவேக்கால சேரணும்னு முடிவெடுத்துட்டார். எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு சபாநாயகர்கிட்ட போயிருக்காரு. சபாநாயகர்கிட்ட அறையில் போகும்போது அங்கே அமைச்சர் சேகர் பாபு சந்திச்சிருக்கார். இதை தான் நாம் வேறு மாதிரி ஊடகங்களில் செய்தியாக பரப்பப்பட்டது, என்ன புரிதலும் தெரியாது. திமுகவிலிருந்து அழைப்பது அப்படின்னு முத்துசாமியும் செங்கோட்டையன்கிட்ட பேசியிருக்காரு. நட்பு ரீதியாக பேசியிருக்காங்க. முத்துசாமி செங்கோட்டையன் ஒரே இயக்கத்தில் ஒரே களத்தில் இருந்தவங்க சேர்ந்து. இவர் சேகர் பாபுவும் அதிமுகவில் இந்த நட்பு ரீதியில் பேசியிருக்காரு. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல்னா சேகர் பாபு என்ன சொல்லியிருக்கார், இன்றைக்கி வேண்டாம், நவம்பர் 27 வேண்டாம், அப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள், அந்த செய்தி பரவலாக எல்லா ஊடகங்களும் வரணும், நீங்கள் தாவேக்கால சேர்ந்துட்டிங்களா அந்த செய்தி முதன்மைப்படுத்தப்படும், இது கொஞ்சம் அடங்கிடும், டவுன் ஆகும், அதனால் நீங்கள் ஒரு நாள் தள்ளி போங்க, வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அப்படின்னு சொன்னதாக நான் அறிகிறேன். அது உண்மையாக தெரியாது, ஆனால் சொல்லிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சேகர் பாபு விரும்புவார், கண்டிப்பாக விரும்புவார். அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார் 27ஆம் தேதி. ஏன்னா நேற்று காலையில் ரிசைன் பண்ணிட்டார். அடுத்த நாள் அதுதானே செய்யணும், சும்மா இருக்க முடியாதுல்ல. ஆகையினால் இன்றைக்கி சேர்ந்துட்டார். அவர் தியாவைக்காக நின்று இணைந்ததுக்கு காரணம் தனது கட்சியாளர்கள் ஒவ்வொருத்தராக பழிவாங்கிறார். பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்காரு. அதிமுகவில் இருக்க தனக்கு அன்பாகவும் விசுவாசமும் இருக்கிறவங்கள பழி வாங்குறாரு என்கிற கோபத்தில் சீக்கிரமே இணைஞ்சார். அதுதான் உண்மை. அதுக்கு இவங்க இந்த ரிக்வெஸ்ட் தான் வச்சுருக்காங்க. சேகர்பாபு போன்றவர்கள் இப்படிலே கேட்டிருக்காங்க. அதை அவர் ஏற்கலை, நிறைவேற்றது. அது தவிர நீங்கள் திமுகவில் சேருங்கன்னு யாரும் கேட்டதாக எந்த அதிகாரப்பூர்வ பதிவும் இல்லை. இந்த விஷயம்
கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. அதாவது விஜயினுடைய கொடி அறிமுக நாளா இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து வெளியிட்டாங்க. அப்புறம் ஒரு 11:30-12 மணிக்கிட்ட அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு விஷயமும் நாங்கள் முடிவு எடுக்கலை, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. விஜயினுடைய நியூஸ் வர்றப்போ இந்த பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற நியூஸும் வருது. அப்போ விஜயினுடைய அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த திமுக அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த நேரத்தில் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயத்த விஜயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? உதயநிதி பிறந்த நாள்ல சேர்ந்தா அந்த நியூஸ் டவுன் ஆகும், இந்த நியூஸ் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு அரசியல்ல அதுவும் இருக்கலாம். அதுக்கு செங்கோட்டையன் கூட அந்த யோசனை சொல்லியிருக்கலாம். ஓகே, அந்த பக்கம் போனால் அது பரபரப்பாயிடும், இந்த மாதிரி அந்த இந்த தகவல் சொல்லியிருக்காங்க, ஆனால் நாம் இன்றைக்கே சேர்ந்துறது தான் நல்லது, நம்ம செய்தி தான் ஹைலைட் ஆகும், செங்கோட்டையனுக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை இருக்கும் அப்படின்ற யோசனை சொல்லியிருப்பார். நல்ல ஐடியா வச்சேன்னு ஒத்துப்பார். ஸோ இன்னைக்கு ஹைலைட் ஆகிறது எது முக்கியமாகப்படுதுன்னு தெரியும். அதன் மூலம் நாளைக்கு என்ன பேப்பரில் இது பிரதான செய்தியாக வருதுன்னு தெரியும். ஸோ இது பலனுக்கு. ஸோ அரசியலில் இந்த மாதிரி காய நகர்த்தவங்கிற உத்தியே செங்கோட்டையன்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டதுனால இனிமேல் அவருடைய உத்திகளை அதிகமாக பயன்படுத்துவார் விஜய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திமுக செங்கோட்டையனை மிஸ் பண்ணிருச்சா எப்படி? ஏன்னா செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஜெயிக்கிற குதிரை அப்படின்னே வச்சுக்கலாமே. நிறைய பேர் இன்னைக்கு அவரை வந்து மண் குதிரை பொன் குதிரை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிக்கிற குதிரை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரை திமுக மிஸ் பண்ணிருச்சா இல்லை வேணும்னு டிவிக்கு பக்கம் சேர விட்டுருக்காங்களா? இல்லை, ரெண்டும் கிடையாது. திமுக இது ஒரு லாபம்னு நினைக்குது. அண்ணா திமுக பலவீனம், நாளுக்கு நாள் பலவீனம் வருது, நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு டிவிக்கே பலம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையா இல்லை அது ஒரு பிம்பமா? இல்லை, உண்மையும் இல்லை பிம்பமும் இல்லை. இப்போதான் தொடங்குகிறாரு சரியான திசையை நோக்கி தாவேகா திரும்புகிறது அப்படின்னு நாம் பார்க்குறோம். அது உண்மை அப்படி முழுக்கவும் சொல்ல முடியாது, பிம்பம்னு சொல்ல முடியாது. ஒரு எலெக்ஷனை பார்த்தா தான் சொல்ல முடியும். எலெக்ஷன் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி அரசியல் அணுகுமுறைகள் அவருக்கு கை கொடுக்கும்னு தான் நான் பார்க்குறேன். இது ஒரே செய்தி ஒரே நாளில் பரபரப்பு செய்திக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது திமுக பல தரப்பு பயன்படுத்தியிருக்கு. ஏதாவது ஒரு பரபரப்புன்னு அந்த செய்தி ஹைலைட் ஆகிடுமேன்ட்டு அது முறியடிக்கிறதுக்காக வேற ஒரு பரபரப்பு செய்தியை கொண்டு வந்துடுவாங்க. இந்த உத்தியை விஜய் பயன்படுத்துவதற்கு காரணம் இவருக்காக தோடு இருக்குமே தெரியல. செங்கோட்டையன் கூட அந்த யோசனை இன்னைக்கு இணையறதை பற்றி எல்லாம் முடிவெடுத்து நேற்று தானே அறிவித்தாங்க. அதுவும் எப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு தாவேக்கால இணையரை பற்றி எல்லாமே விஜய் உட்பட எல்லாரும் முடிவு செய்த பிறகு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் செங்கோட்டையன் சொல்லியிருக்கக்கூடும், மறுப்பதற்கு இல்லை, அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து டிவிகேனுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குது? ஏன்னா இந்த பக்கம் வந்து டிவிகேவில் செங்கோட்டையன் போய் சேர்றதா இருக்கட்டும், அதற்கப்புறம் வந்து பெண்களினுடைய கூட்டம் இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரம் நடந்த உள் அரங்கு கூட்டத்தில் பெண்கள் கூட்டம் அதிக பேர் வந்ததாக இருக்கட்டும், அடுத்து எஸ்ஆர்எம் காலேஜில் கூட ஒரு மீட்டிங் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அவங்க வந்து இங்கே ஆடியோ லான்ச் வச்சா இடம் கொடுக்க மாட்டாங்கங்கிறது தெரிஞ்ச மலேசியாவில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகளில் ஏதோ ஒரு புத்திசாலித்தனம் தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. டிஎம்கே எந்த மாதிரியான செயல்பாட்டுகளில் இருக்காங்க? கூட்டணி ரிலேட்டபிளாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே இருக்குது. ஏன்னா 17 ஃபார்ம் பண்ண கூட்டணி இன்ன வரைக்குமே அதில் மாற்றம் நடக்கலை. டிஎம்கேனுடைய நிலைப்பாடு 2026 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? தாவேகாவுடைய வளர்ச்சி திமுக கிட்ட இருக்குது, வித்தியாசமாக இருக்குல்ல. திமுக தாவேகாவை முறியடிப்பதற்கு, அதனோட வளர்ச்சியை தடுப்பதற்கு, அல்லது கொஞ்சம் கடுமையாக சொல்லப்போனால் நசுக்குவதற்கு, எப்படி வேணால் வச்சுக்கலாம், முடக்குவதற்கு, கட்சியை முடக்குவதற்கு, அதை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு, எப்படி வேணால் வச்சுங்களேன், எந்த அளவுக்கு திமுக செயல்படுகிறதோ அதுதான் தாவேகாவினுடைய பலம். இதே ஸ்ட்ராட்டஜி தான் 1972 எம்ஜிஆரை எந்த அளவுக்கு அவங்க தீவிரமாக எதிர்த்துக்கொண்டே இருந்தார்களோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வளர்ந்து கொண்டே இருந்தார். எம்ஜிஆர் படத்தை தடை பண்ணாங்க, உலகம் சுற்று வாலிபன் வெளிவராமல் இருப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணாங்க. ஜனநாயகன் இருக்கு, இங்கே ஜனநாயகன் இருக்கு. எம்ஜிஆர் விஜயை நான் கம்பேர் பண்ணுறதை எடுக்காதீங்க. ஒரே மாதிரி அணுகுமுறையை திமுக கடைபிடிக்கும் நான் சொல்லுவேன். திமுகவினுடைய எதிர்ப்பு எவர் ஒருவரையும் எதிர்க்கும் அப்படின்ட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லுவார். அது உண்மைதான். அப்போ எவர் ஒருவரும் இல்லை, அது ஆட்சியில் இல்லாத போது திமுக களமிருந்து ஆட்சியாளர்களை எதிர்க்கிற திறன் அதுக்கு உண்டு. அந்த ஆற்றலை நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஏன்னா அவங்க எதிர்த்து தான் வளர்ந்தார்கள் அண்ணா காலத்திலிருந்து. அது வேறு. இப்போது இன்னொரு கட்சி தனக்கு போட்டியாக யாராவது வளர்த்துருவாங்கன்னா அவங்கள முறியடிப்பதற்கு, அவங்களோட வளர்ச்சியை முறியடிப்பதற்கு என்னென்ன கையாளுகிறாளோ அது வச்சுக்கிட்டே தான். அது தீவிரமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த கட்சி தீவிரம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எம்ஜிஆர் ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு இல்லையே.
மறுமலர்ச்சி திமுக மற்ற கட்சிகள் மேலே அவ்வளவு வேகம் காட்டாது, அது தானாக காணாமல் போயிடும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது, தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே தாவேகா வளர்ச்சி பார்த்து தான், அவர் தாவேகாவோட வளர்ச்சியினால்தான் கரூர் சம்பவம் நடந்ததுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நமக்கு அது பேக்ரவுண்டு என்னன்னு தெரியாது. தாவேகாவோட வளர்ச்சினால நிச்சயமாக திமுக பதற்றம் அடைந்திருக்கிறது. பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பாஜக வளர்ச்சி வந்து இங்கே ஒரு ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா ஐடியாலஜி காரணம். அதிமுகவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற ஆளுமை இல்லை அப்படின்னு இதெல்லாம் திமுகவினுடைய கணிப்பு. ஆனால் தாவேகா பொறுத்தவரையில் தாவேகாவுக்கு வசீகரமான தலைவர், கூட்டம் க்ரௌட் புல்லராக இருக்கார். ஆனால் சிறந்த அரசியல்வாதிகள் அங்கே சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு வம்பு அப்படின்னு நினைப்பாங்க. இப்போயும் அது நடந்துருச்சு. இப்போது அவர்கள் தாவேகாவுக்கு எதிரான கணையை கூர்மைப்படுத்துவார்கள். திமுக கூறாக்குவதற்கு சான்சஸ் நினைக்கிறது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.